லாஸ்ட் டைம் செக்ஷுவல் அபியூஸ்னால ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவில் லாஸ்ட் 3 minutes டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக அந்த ஆடியோ வந்து வேலை செய்யலை. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதில் என்ன இருந்தாண்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த கேர்ள், அதாவது அபியூஸ் பண்ணப்பட்ட கேர்ள், இப்போ 29 years. அவருக்கு ஜெண்டர் ஐடென்டிட்டி, செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அது சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளம், கன்ஃபியூஷன்ஸ். அதே நேரம் அவருக்கு பைப்போலர் டிஸார்டர் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ன்றதுனால அவருக்கு சரியான லைஃப் கஷ்டம், டிப்ரெஸ்டாக இருக்கிற ஒரு ஸ்டேபிள் மூட் ஒன்று இல்லை, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். இதனால் அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் சரியான கஷ்டம், அவங்களுக்கும் என்ன செய்கிறான்னு ஒரு ஒரு கிளாரிட்டி ஒன்று இல்லை. ஏனென்றா அவள் வேறொரு ஜெண்டர் மாறுறதுக்கு எங்களோட நாட்டெல்லாம் பொறுத்தவரையில் அதில் நிறைய கன்ஃபியூஷன் பிரச்சனை இருக்குது. மற்றது எந்த மதத்துலையுமே இந்த மாதிரி விடயங்கள்லாம் நிறைய பிரச்சனை அளிக்கிறதுனால அவங்களுக்கு சரியான கன்ஃபியூஷன், அந்த மாதிரி தான் அவங்களோட சிச்சுவேஷன். நாங்கள் என்ன விளங்கிக்கலாம்னா, இந்த மாதிரி சம்டைம்ஸ் செக்ஷுவல் அபியூஸ் நடந்து வெளியே விளங்குலாத அளவுக்கு சிலவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் சிக்கலாம். ஆனால் அவங்களோட லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சிக்கும். அது இல்லாமல் சிலவங்களுக்கு சிவியரான, இதை விட சிவியரான நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் நிற்கும். அதனால் கட்டாயம் நாங்கள் சின்னவங்களோட, அதாவது எங்களோட குழந்தை வளர்ப்பில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு குவாலிட்டியான கேர் உண்டு சின்ன வயதில் கட்டாயம் நாங்கள் கொடுக்கணும். சின்ன வயதுலேருந்தான், அடலசன்ஸ் வயதுலேருந்தான், ஒரு 20 வயசாங்காட்டி பேரண்ட்ஸ் அவங்களோட கண்ட்ரோல் உண்டு. அவங்களோட மெயின்டெனன்ஸில் தான் வச்சணும். அவங்கள ஃப்ரீயாக விடணும். ஆனால் அவங்களோட எல்லா விஷயமே கட்டாயம் மானிட்டர் பண்ணிக்கணும். இன்றைக்கி நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்னால எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் வரும்னு பார்ப்போம். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். இதில் இயல்புகளில் பார்த்தீங்கன்னா இவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க, செல்ஃப் சென்டர்டாக, அதே நேரம் எம்பத்தி குறைவாக இருக்கும். இதனால் மற்றவங்களோட இமோஷன்ஸ், மற்றவங்களோட தேவை, அதுகளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட தேவைகளும் இவங்களோட இமோஷன்ஸ் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தது இவங்களோட இயல்பை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓவர் ரேட்டடான செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். அதாவது தன்னை பற்றி அவங்கள்ட்ட உள்ள அபிலிட்டி, ஸ்கில்ஸை விட கூடுதலாக அவங்க கற்பனை பண்ணி கொண்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் இன்டெலிஜென்ஸ்லேயோ அல்லது அவங்க அழகுலையோ அல்லது சோஷியல் ஸ்டேட்டஸ்லேயோ அவங்க தான் பெரியவங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் மிக்கும். அதே நேரம் அவங்க ஸ்பெஷல்னு நினச்சிவாங்க. அந்த ஸ்பெஷல்ன்ற நினச்சிற காரணத்தினால அவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. அதாவது பொது இடங்கள்லையோ அல்லது ஏதாவது ஒரு சாதாரணமாக ஃபங்க்ஷன்ஸோ இதுலேயுமே அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே நேரம் அவங்களுக்கு ஸ்பெஷல் அபிலிட்டி உள்ளதுனால இவங்களோட ஐடியாவை எப்பயுமே மற்றவங்களுக்கு திணிச்ச பார்ப்பாங்க. அதாவது இவங்க சொல்கிறது தான் சரியான ஐடியா, அதை யாரும் கேட்கணும்னு மற்றவங்களோட ஐடியாஸை வந்து எடுக்க மாட்டாங்க. அவங்க கணக்கு எடுக்க மாட்டாங்க. அது எப்பயுமே தாழ்த்தித்தான் பேசுவாங்க. சாதாரணமாக மற்றவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸோ அல்லது மற்றவங்களோட ஸ்கில்ஸோ அவங்களோட ஐடியாஸோ எதையுமே டீமின் பண்ணித்தான் பேசுவாங்க. ஏனென்றால் இவங்களுக்கு இவங்களோட ஐடியா தான் சுப்பீரியர் ஐடியா. இதுக்கு தான் எல்லாருமே அக்ரி ஆகணுன்றதுல இருப்பாங்க. இது இவங்களோட ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம் அல்லது வீட்லேயோ எந்த மாதிரி செட்டிங்லேயும் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நிற்கும். இதனால் ஆஃபீஸில் கஸ்டமைக்கும் கோவர்க்கர்ஸோட அக்ரி ஆக மாட்டாங்க. அதே நேரம் வீட்லேயும் அந்த மாதிரிக்கும் இவங்களோட ஐடியாஸை திணிச்சதுனால அவங்களோட ஸ்பவுஸ்க்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ சரியான கஷ்டமாயிக்கும். அடுத்தது பொதுவாக நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அதிகமாக ஆண்களை தான் இருப்பாங்க, பெண்களில் மிகுது. அடுத்தது இவங்க வந்து இவங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுறேன்னு யோசிச்சுவாங்க. அதே நேரம் இவங்களும் மற்றவங்களோட வெற்றியோ அல்லது அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களோட வேறு இன்டெலிஜென்ஸோ ஏதாவது நல்ல விடயங்களுக்கு இவங்க மிச்சம் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏனென்றால் இவங்களுக்கு அந்த தற்பெருமை அதிகமாக இருக்கிறதுனால இவங்க தான் எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் ஆகிக்கணும், இவங்க தான் அச்சீவ் பண்ணணும், இவங்கள பாஸ் பண்ணி யாரும் போகிறத இவங்க விரும்ப மாட்டாங்க. இதனால் சம்டைம்ஸ் இப்படியான நேரங்களில் மற்றவங்கள இந்த சக்ஸஸை வந்து தடுக்கிற மாதிரி சில விடயங்களையும் சிலவங்க ஈடுபடுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தோட நாலேஜ், அவங்களோட அறிவு மட்டம் எல்லாத்தையும் வச்சு வித்தியாசப்படும். ஆனால் இந்த மாதிரி செயற்பாடுகளையும் ஈடுபடுவாங்க. அடுத்தது இவங்க இன்டர்பர்சனலி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருப்பாங்க. யாரையுமே அவங்களோட தேவைகளுக்காக வேண்டி நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க.
இவங்களோட வேலை செய்யணுமெண்டா பொய் பேசி பொய்யை உண்மையாக்கியோ அல்லது உண்மையை பொய்யாக்கியோ ஏதாவது அதெல்லாம் செய்கிறதுல நல்லா திறமசாலிகள் ஆகிப்பாங்க. இவங்களோட வேலையை செஞ்சு கொள்றதுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க. சாதாரணமாக யார் ஒரு ஒரு மனிதன் ஒரு ஒரு தர்மமோ ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிறேன்டா கட்டாயம் அவங்களுக்கு எப்படி யோசிச்சுவாங்கன்னா, நான் ஒரு ஒரு மோரல் வேல்யூஸ், அதாவது இது ஒரு சமயத்தில் இது ஒரு நல்ல விடயம் அல்லது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அதனால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்னு தான் யோசிச்சுவாங்க. ஆனால் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் பொதுவாக அவங்க யாருக்காவது ஒரு உதவியோ ஏதோ செய்கிறாண்டா அவங்களோட எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து தான் செய்வாங்க. இல்லாட்டி அவங்களோட அந்த செல்ஃப் எஸ்டீமை கூட்டிக் கொள்ளணும், இவங்க நல்லவங்கன்னு சொல்லணும், அந்த மாதிரி காரணங்களுக்கு இவங்க செய்கிறது இல்லாமல் மற்ற மாதிரி இந்த ஆன்மீகம் அந்த மாதிரி எண்ணங்களை இவங்க செய்ய மாட்டாங்க. இதே போல தான் இவங்களோட எல்லா நடவடிக்கையுமே எல்லாருடைய முன்னுக்கு நல்லா கவர்ச்சியாக பேசுவாங்க, நல்ல நல்ல ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. உண்மையிலே அவங்களோட உள்நோக்கம் அநேகமான நேரங்களில் இந்த மாதிரி தான் நிற்கும். அதனால இந்த மாதிரி ஆட்கள் ஆரம்பத்தில் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா கவர்ச்சியாக பேசுவாங்க, அவங்களுடைய நல்லா பாசம் வைக்கிறமாய் அந்த மாதிரி எல்லாம் தான் நிற்பாங்க. ஆனால் கொஞ்சம் நாள் பழகிற நேரத்துக்கு இவங்களோட சரியான கஷ்டமாகிக்கும் டீல் பண்ணுறதுக்கு. என்னென்னா அவங்க எல்லாரையும் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சு தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இப்போ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை, சில பிரச்சனைகளுக்கு இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. நிறைய மனுஷர் நம்புகிற மாதிரி நிறைய பொய்கள், மேனிப்புலேஷன் அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலே இந்த மாதிரி பர்சனாலிட்டி டிஸார்டர் சம்மந்தமான நாலேஜ் உள்ளவங்களுக்கு இது விளங்கும். சிலவங்க இப்படி உண்மையை பொய்யாக்குறதோ பொய்யை உண்மையாக்குறதோ அதே மாதிரி நினச்சிவாங்க. அந்தளவுக்கு திறமையாக இவங்க இதுகள் எல்லாம் செய்வாங்க. இப்படியான ஆக்கள் பெரிய பொலிட்டிக்கல் பவர் லிக்கலாம் அல்லது பெரிய பிஸ்னஸ் டைஃபோன் சாய்க்கலாம். ஆனால் இவங்களோட உள்ளவங்களுக்கு சரியான கஷ்டமாய்க்கும் இவங்களோட டீல் பண்ணுறது. இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்பயுமே சூப்பர்ஃபிஷியலாக தான் நிற்கும். அதாவது டீப் அன்பு பாசம் அந்த மாதிரி இருக்காது. இவங்களோட ஏதாவது பர்சனல் கெயின்ஸுக்கு அந்த ஃபேமுக்கோ அந்த மாதிரி வெளியே பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு தான் இருப்பாங்க. அதனால் இவங்களோட பார்ட்னருக்கும் சரியான நிறைய பிரச்சனை அளிக்கலாம். பொது இடங்களில் இவங்க நல்லா அழகாக பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லோரும் நல்ல பாசமாக அவங்களோட பார்ட்னரோட நல்ல பாசம் மாதிரி அந்த காட்டுறதுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க க்ளோஸாக பழகிறவங்களுக்கு தான் தெரியும் இவங்களோட சரியான கஷ்டமான சிச்சுவேஷன் உண்டு. அதே நேரம் இவங்க பெர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்ப்பாங்க. ஏனென்றால் எல்லாம் அவங்களோட அந்த தற்பெருமைன்ற விடயத்துக்கு சம்மந்தப்பட்டு தான் நிற்கும். நாங்கள் தான் ஹை கிளாஸ் ஆக்கள், எங்களோட தான் நாங்கள் பழகிறவங்க ஹை கிளாஸ் ஆக்கலான்னு எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட ஃபேமிலிக்கு இவங்க திணிச்சுவாங்க. இவங்க சம்டைம்ஸ் இவங்களோட பார்ட்னரோ அல்லது இவங்களோட பிள்ளைகள் இவங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க யாரோட பழகணும், எந்த மாதிரி உடுக்கணும், எல்லாம் அவங்களோட சோஷியல் ஸ்டாண்டர்டை வச்சுக்கொள்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் மிக்கும். அதனால் அவங்களுக்கு இம்போஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஐடியாஸோ இல்லாட்டி அவங்களோட தேவை இமோஷனல் நீட்ஸ் அதை பற்றி இவங்க பார்க்கவே மாட்டாங்க. இதெல்லாம் இருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருந்தாலும் எப்பயுமே அவங்களுக்கு யாரும் அவங்க சொல்கிறது கேட்குறாங்களே இல்லை, அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடந்து கொள்ளுவாங்க. ஏன்னா இவங்க எப்பயுமே மேனிப்புலேட் பண்ணுறதுல சரியான கிரேட்டாக இருப்பாங்க. இவங்களோட அந்த பெர்ஃபெக்ஷனிசம் அந்த மாதிரி விடயங்களால் இவங்களோட பிள்ளைகளுக்கு கஷ்டமாகிக்கும். உண்மையிலே நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்க பேரண்ட்ஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ தகுதி ஆகிக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களோட அந்த கண்ட்ரோல் பண்ணுறது ரிஜிட் மாதிரி இருக்கிறதுனால பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்படுவாங்க. பிள்ளைகளும் தான் அவங்களோட ஸ்பௌசஸும் பாதிக்கப்படலாம். அவங்களோட வேலை செய்கிறவங்களோ அல்லது அவங்களோட நெருக்கமான உறவினர்களுக்கோ கஷ்டமாகிக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் எப்பயுமே அவங்க கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாங்க. அதை பற்றி அப்ரிஷியேஷன் ஒன்று ஈக்காது அவங்கள்ட்ட. அதே நேரம் அநேகமான நேரங்களில் நார்சிஸ்டிக் பர்சனல் டிஸார்டர் உள்ளவங்க இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் வேறு ப்ராப்ளம்ஸ் அல்ல, அதாவது இவங்களை இந்த பிரச்சனைகளால் சம்டைம்ஸ் இவங்க டிப்ரெஸ்ட் ஆகியிருப்பாங்க. இல்லாட்டி இவங்களை சுற்றி உள்ளவங்க டிப்ரெஸ்ட் ஆகிக்கலாம். அதாவது ஸ்பௌஸோ அவங்களோட பிள்ளைகள் அந்த மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிப்பாங்க. அல்லது வேலை செய்கிற இடங்களில் அடிக்கடி தொடர்ந்து இவங்களுக்கு மெயின்டைன் பண்ண இல்லாமைக்கும் மற்றவங்களோட அக்ரி ஆகிறதுனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வேறு பிரச்சனைகளுக்கு, அதாவது போதைப்பொருள் பாவனையோ அல்லது டிப்ரெஷனோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இவங்க
ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தால் தான் இவங்களுக்கு இந்த பர்சனல் டிஸார்டர் இருக்கிறது டயக்னோஸ் பண்ணப்படுறேன். ஆனாலும் மெடிக்கேஷன் பெருசாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. சைக்கோதெரப்பி இது இவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம். இவங்க இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரிக்கு அவங்க விரும்பினா செய்யலாம். ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் இப்படி இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறோன்னு விரும்புவாங்க. என்னென்னா இவங்களுக்கு சரி ரிலேஷன்ஷிப்பில் சரியான கஷ்டமாയിരിക്കും. நார்சிஸ்டிக் பர்சனல் டிஸார்டர் நேரம் அதை க்ரைட்டீரியா மீட் பண்ணால் தான் பர்சனல் டிஸார்டர்ன்ற ஒரு டயக்னோஸ்டிக் வரலாம். அல்லது சிலவங்களுக்கு நார்சிஸ்டிக் ட்ரேட் செய்யலாம். இந்த மாதிரி நான் மேலே குறிப்பிட்ட ஸ்ட்ரேட்ஸில் சிலதுகள் ஈக்கலாம், சிலவங்களுக்கு அதிகமாக்கலாம், குறைவாய்க்கலாம், அதில் சிலதுகள் இல்லாமைக்கலாம், சிலது ஈக்கலாம், அந்த மாதிரி எதுவும் ஈக்கலாம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்களுக்கு சைக்கோதெரப்பி ஹெல்ப்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் ஷேர் பண்ணிக்கொள்வது யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கோ அல்லது அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை. இந்த மாதிரி பிரச்சனையால் அவங்களையும் அவங்கள சுற்றி உள்ளவங்களும் டிஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. இதுக்கு உங்களுக்கு சைக்கோதெரப்பி மாதிரி ஹெல்ப்கள் எடுத்துக்கொள்ளலாம்ன்றது காரணத்துக்கு தான். என்னென்னா இப்படியான இவங்களோட இந்த ப்ராப்ளம்ஸ்னால இவங்களோட பிள்ளைகளோட படிப்பு சம்டைம்ஸ் பாதிக்கப்படுற, அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் பாதிக்கப்படுற, அதனால் இது ஒரு விசேஷ சைக்கிள் மாதிரி சொசைட்டிக்கும் இதனால் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால தான் இது மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். யாருக்காவது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு மற்றவங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது அவங்களோட ஸ்பவுஸோடையோ அல்லது யாரோடையாலும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சைக்கோதெரப்பி ஹெல்ப் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது கவுன்சிலர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு சில ஹெல்ப் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ஒரு பதிவில் சந்திப்போம்.